ஒரு பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துருச்சுன்னா அந்த நகரத்தார்கள் சொல்ல போகிற செட்டியார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ ஆட்சி ஒரு வார்த்தை கேட்டுங்கப்பா. அவங்க படிப்பறிவு இல்லாமலே இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் என்ன ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க எடுக்கிற மாதிரி மற்றவங்க எடுக்க முடியாது. மன்னன் கடன் தேவைன்னா நகரத்தார்கள்ட்ட போய் கடன் வாங்க. அப்போவே மணி லெண்டிங் பிஸ்னஸ். செட்டிநாடு அந்த வழக்கங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, ஆட்சிகள் ராஜ்யத்தில் இந்த செட்டிநாடு அவ்வளவு ஓஹோன்னு இருந்தது. என்னைக்கு ஆட்சிகளுக்கு படிப்பும் பண்பாடும் மாற ஆரம்பிச்சதோ, கோவலம் என்ன பண்ணா, கண்ணைக்கு என்னடா குறைவு, செல்வத்தால குறைவா, அழகால குறைவா, ஏன்டா மாதவிகிட்ட போனா, மாதவிகிட்ட ஏன்டா போனா, அது மாதிரி நம்ம ஆட்கள் பூரா ஒரு மனைவி இருந்தா ஒரு துணைவி இருப்பாடா. கம்பனுடைய சமாதி இன்னைக்கு இருக்கு, நாட்டரசன் கோட்டை, அங்கதான் பிடிப்பார். கம்பனுடைய சமாதி எங்க இருக்கோ அங்க பிடிப்பார். பொதுவா காரைக்குடியில என்ன பண்ணுவாங்கன்னா, பணக்காரனை மதிக்கவே மாட்டாங்க. பாரதிதாசன் அவருடைய ஏதாவது தடுமாற்றமான காலத்துல இவரை சந்திச்சு இவர் வீட்டிலே இருந்து இவர் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்திட்டு இருக்காரு. சட்டை இல்லாமல் வர்ற சாக்கணேஸ்வரர் விரும்பினா இருக்க, இல்லைன்னா போய்கிட்டே இருக்கேன்னாரு. உடனே என்ன சொன்னார், சட்டசபைக்கு சட்டை போடாத சாக்கணேசன் வரட்டும் வரட்டும் வரட்டும். ஏன்? ஸோ இப்படி பாதுகாப்பான சமூகம் இது. அந்த பாதுகாப்பு இப்போ சுத்தமாக போயிடுச்சு. அதாவது நினைத்தா உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட்டணத்தார்னு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் காதற்ற ஊசியும் கடைவெளிக்கு வராதுகான்னு தூக்கி போட்டுட்டு துறவியானார். இவர்கள் அத்தனை இந்த நகரத்தார்கள் ஆகப்பட்ட அந்த செட்டிநாட்டு மக்கள் இந்தியாவை நம்பி முதல் வாழலை. அந்த டிஸ்கிரிப்ஷன் பூரா நகரத்தார்களுடைய பழக்கத்தை அப்படியே பாட்டில் நீங்கள் சிறப்பதிகாரத்தில் பார்க்கலாம். ஆமாம், அங்கேருந்து பணம் வருமே தவிர குடும்பத்தை 10 பிள்ளை இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைந்த 8 பிள்ளைங்க இருக்கும். அந்த 8 பிள்ளைகளையும் காப்பாற்றுறது அந்த பெண்ணாக தான் இருப்பான். வேண்டியது செய்து, கொடுக்கறத கொடுத்து, வாங்குறத வாங்கி, எதுவும் முறை கெட்டு போய் வாழ்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதனால நகரத்தார்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வரலாறு. அன்று இருந்த வரலாறு இன்னைக்கு இல்லை. அதான் நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். நீதிபதி சொன்ன வார்த்தை, டே நான் சொல்லிட்டேன்னா ஐயா சொல்லிட்டீங்க கேட்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு மரியாதை உள்ளவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அது மனுஷன் விடப்பா, அவர் சொன்னதை கேளுப்பா. இந்து மத அபிமான சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இன்னைக்கு இருக்கு. தன் குடும்பத்தில் பிரிகிற போது தன் குடும்பத்தார்கள் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டாங்க. உடனே ஒரு அம்மா அந்த மேடைக்கு நான் ஒரு இளம் விதவை, என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டாங்க. நீங்க முருகனுக்கு கொடுத்துட்டீங்க, இது உங்க பொண்ணு இல்லை. என்ன சொல்றாரு, கல்யாணம் ஆனா முதல் பத்திரிக்கை முருகனுக்கு கொடுக்கணும். ஸோ சோழன் காலத்தில் மன்னனை போல தனக்கு சமமாக மரியாதையை வாங்கினாங்க. பிள்ளைய தாளாட்டுற போதே நீ கொற்கை முத்துடான்னு பாடுவாங்க பிள்ளைங்களை. கொற்கை முத்துடா, அதாவது கொற்கை பாண்டியன் இதில் முத்தா வளர்ந்த வேண்டா, நீ அப்படித்தான் செல்வந்தனா தான் பாடுவாங்களே தவிர குழந்தைய சாதாரண பாட மாட்டாங்க. அது எங்கள் செட்டிநாட்டில் மொத்தம் 9 கோயில்களை சேர்ந்தவர்கள் நாங்கள் இருக்கிறோம். இந்த 9 கோயில் சேர்ந்தது தான் நகரத்தார்கள் கம்யூனிட்டி. கோயில் மாலை வந்துருச்சான்னு கேட்குற கேள்வி இருந்தால் தான் எனக்கு அங்கே மரியாதை. மன்னர்கள் காலத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு சமுதாய பண்பாடுகள். ஏன்னா செட்டிநாட்டில் காரைக்குடிக்கு தான் ரொம்ப மரியாதை. காரைக்குடியில் இடம் வாங்குறது சென்னையில் வாங்குற மாதிரி. குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம், கோடி கொடுத்த கொடஞ்சன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம். சில்லென்று பூத்த சிறுநெஞ்சு காட்டிலே நில்லென்று ஊறி நிறுத்தி வழி போனானேன்னு பண்ணாங்க. அவங்க ரொம்ப மிஞ்சினா 3வது படிச்சிருப்பாங்க. அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி இருந்தான், எப்படி போனான்னு பார்த்தாலும் அவனுடைய வாழ்க்கையை பூரா வர்றவங்கிட்ட பாடுவாங்க. சட்டி சுட்டிச்சோ கை விட்டுச்சோன்னு தொலைடா. நகரத்தார்கள் காரைக்குடியுடைய மேன்மை பூரா கிட்டத்தட்ட 75% பதில்லை.